இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணுற வேலை வச்சுக்கிட்ட ஈவ் டீசிங்கில் உள்ளே போயிடுவேன். கேவலம் பொம்பளை கையில் அடி வாங்கிட்டேன்ல. பார்க்குறவெல்லாம் சிரிச்சான். பசங்கள்லாம் பொட்டை பொட்டைன்னு கலாய்க்கிறாங்கடா. அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அவள் வெள்ளை அழகாக இருக்கால, அதான் இப்படிலாம் பண்ணுறா. ஒருவேளை அதெல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் பண்ணும் மச்சான். அவளை நம்ம ஏதாவது பண்ணுறோம். ஆசிட் துளிகள் இன்னும் சரியாக 1.2 வினாடியில் இந்த பெண்ணோட முகம், கழுத்து, மார்பு மற்றும் கைகளில் விழப்போகுது. அடுத்த 3 வினாடியில் நெருப்பில் போட்ட பிளாஸ்டிக் போல உருகி கதற போகிறான். சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவங்கலாம் எப்பவும் போல் 10 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்க போகிறாங்க. இந்த பெண்ணோட கண் பார்வை போக போகுது. பார்வை இல்லாமல் சிதைந்த உடலோட மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை மரண வேதனையோடு வாழ போகிறா. ஆசிட் அடிக்கிற இந்த பையனை ஒரு வழியாக போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. சட்டத்தின் ஓட்டையில் கை, காலு, தலையை விட தெரிஞ்ச ஒரு கேப் மாதிரி வக்கீல வச்சு வாதாடி குறைந்தபட்ச தண்டனையாக 50,000 ரூபாய் அபராதமும் 5 வருஷம் ஜெயில் தண்டனை இருந்துட்டு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை சகஜமாக வாழ போகிறான். ஆனால் இதெல்லாம் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறது இல்லைங்க. நம்ம பார்க்க போகிறதெல்லாம் கேவலம் ஒரு பெண் தன்னை அவமானப்படுத்திட்டாலே, தன்னை பிடிக்கலன்னு சொன்ன ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலை இவனுக்கு வர காரணமாக இருந்த 3 விஷயங்கள். பெண் என்றால் என்ன? பெண்ணுடைய உடலமைப்பு என்ன? பெண் என்பவள் தன்னை போல வெவ்வேறு உறுப்புகள் கொண்ட சக மனுஷி என்ற எண்ணத்தை ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுக்க தவிர ஸ்கூல் எஜுகேஷன், பர்டிகுலர்லி த இக்னோரன்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன். என்னடா சிரிப்பு சிரிப்பு வருதோ? பசங்களா, புக் எடுத்து எல்லாரும் படிங்க. பீரியட் முடிஞ்ச உடனே கொஷின் கேட்பேன். புக்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் மேற்படிப்பில் நல்லா படிச்சுக்குவீங்க. ஆணுக்கு கிடைக்கிற உரிமை பெண்ணுக்கு மறுக்கப்படுவது, ஆணுக்கு பிறகுதான் பெண் என்கிற மனநிலையை வீட்டிலேயே உருவாக்குகிற பெற்றோர்கள். அம்மா, இன்னைக்கு நிவேதா வீட்டுக்கு போயிட்டு குரூப் ஸ்டடி பண்ணிட்டு வரவா? ஏண்டி அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வேணாம்? சாயங்காலத்துக்கு மேலாம் பொம்பளை பிள்ளை வெளியில போக கூடாது. அம்மா, நைட் படத்துக்கு போகிறேன், சாப்பாடு எடுத்து வச்சிருந்தேன். சரிடா கண்ணு. 1100 மார்க் எடுத்தியே, ஒரு 40 மார்க், இன்னும் 40 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டுருப்பேன்ல. ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் உன்னை படிக்க வைக்க முடியுமா? உன் கல்யாணத்துக்கு காசு சேர்ப்பனா இல்லை உன்னை காலேஜில் சேர்ப்பனா? ஏன்னா தம்பி வருத்தப்படுற? 750 நல்ல மார்க் தான். எப்படியாவது காசை புரட்டியாவது இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டுறேன், ஃபீல் பண்ணாதடா. ஒரு வருஷத்தில் வரக்கூடிய சராசரி 200 படங்களில் அதிகமாக பெண்களை கலாய்க்கிற டபுள் மீனிங் ஜோக்ஸு, மார்புக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, தொடைக்கு ஒரு கட்டுன்னு பெண்களை காட்சி பொருளாக காட்டுகிற இந்த சினிமாக்கள். பொண்ணுங்களே, இந்த பொண்ணுங்களே, டே பொண்ணுங்களே, இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு அடிடா இந்த பையன் ஆசிட் அடிச்சதுக்கும் இந்த கதைக்கும் ஜெண்டர் இக்வாலிட்டிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு ஆணோடும் சண்டை போட்டுக் கொண்டதற்காக ஆசிட் அடித்ததாய் த ஹிந்து, த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினகரன், தினத்தந்தி, தினமலர் போன்ற எந்த பத்திரிகைகளிலும் நான் படித்ததாக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.